రామనామమే ఆధారమని ధరించి సర్వులకు ప్రపంచమును బోధించి తాను ఆచరించి ఆనందించుతూ వచ్చాడు லக்ஷ்மணடு. ராமநாமத்தையே ஆதாரமாக கொண்டு உலகில் அனைவருக்கும் போதித்து தானும் கடைபிடித்து ஆனந்தத்துடன் இருந்தான் லக்ஷ்மணன். அத்தனு சகுணோபாசகடு. லக்ஷ்மணன் சகுணோபாசகன், ரூபமும் குணங்களும் கூடிய இறைவனை ஆராதிப்பவன். பரதுடு நிர்குணோபாசகடு. பரதன் நிர்குணோபாசகன், ரூபமும் குணங்களும் அற்ற இறைவனை ஆராதிப்பவன். కదలక మెదలక 14 సంవత్సరములు కూడాను ఒక స్థానంలో నిలిచి నిరంతరం కూడాను రామచింతన చేస్తూ వచ్చాడు. ஆடாமல் அசையாமல் 14 வருடங்கள் ஒரே இடத்தில் இருந்து எப்போதும் ராமசிந்தனை செய்து வந்தான். కనుక భరతుడు నిర్గుణోపాసకుడు. எனவே பரதன் நிர்குணோபாசகன் ஆவான்.